பாண்டே வந்து என்னன்னா இருந்தாலும் அவர் பாண்டே தான். அது ஒன்றும் அவர் இப்படி பேசுவார், அப்புறம் மாறிக்கிறார். பார்ப்பனர்கள் எப்போனாலும் அதிகாரத்துக்கு நெருக்கமாக அப்படி போய் இருந்துக்கிடுவாங்க. அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் திமுக மேடையில் ஏன் அழைத்தார்கள்? சரி, அழைச்சது கூட இருக்கட்டும். ஆனால் அவர் பேசின பேச்சு அப்படின்றத திமுகவினரை காயப்படுத்தியதா இல்லையா? 2026 அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. எதிரில் விளையாடுற விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு புரியும். இது இந்தியா, இது பாகிஸ்தானு, இது இங்கிலாந்து, இது நியூசிலாந்து புரியும். இது ஐபிஎல் மாதிரி இருக்கு. ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான். எந்த டீம்ல இருக்கிறவன் யாருக்கு விளையாடுறானே தெரிய மாட்டுது. அவங்க ஏதோ அவங்க டீமுக்கு விளையாடுறாங்களா இல்லாட்டி உங்களுக்கா விளையாடுறாங்கன்னே தெரிய மாட்டுது. அவங்க மாதிரி ஒரு பாலை போடுறாங்க, பார்த்தா இன்னும் இந்த பால் இந்த பக்கம் போது செல்ஃப் கோல் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. பயங்கர ஆச்சரியமா இருக்கு. எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதனை.